என் மக்களே, இந்த ஆஃபீஸுக்கு பாருங்கள் ஒரு பில்டிங், அதில் அப்படி நேராக வந்து உங்களோட போட்டை நீங்கள் பார்க் பண்ணணுமா அவங்கக்கிட்ட சொல்லணும், எனக்கு வந்து ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டு வேணும்னு சொல்லி. இந்த கெட்டி விட்டுருக்காங்களா, எப்படி நீங்கள் காரு பைக்கெல்லாம் கொண்டு பார்க்கிங் ஸ்பாட்டில் ரெண்டல் பார்க்கிங் ஸ்பாட்டில் விடுவீங்க, அதே மாதிரி இது போட்டு பார்க் பண்ணுற இடம். ரெண்டல் தான், வாடகை ஒரு மாதத்துக்கு $1000 $1500 வாடகை. உங்கள் எதுக்கு நீங்கள் நல்ல டைம் பாஸுக்கு ஓட்டுற போட்டு இருக்குங்களா அதுக்கு. இது ஒரு பக்கம் இல்லை மக்களே, இரு கரையிலும் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கார் வர ரோடா அந்த சைடு இருக்குது பாருங்கள், கூடாரமா தண்ணிக்கரை பூரா நல்ல வருமானம் மக்களே. நீங்கள் வாடகை கூட்டாலே நீங்கள் பணக்காரர் ஆயிடுவீங்க. ஒவ்வொரு போட்டும் என்ன அழகழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கன்னா, 1 2 3 நம்ம ரோட்டு மேலே இருக்க மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதா, இதில் போட்டு இல்லை. 4 அழகழகா உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து நடக்க பாருங்க இந்த ரோட்டில். ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்ல. உங்களுக்கு ஏதாவது கனடாவில் புதுசாக நான் காட்டிக்கிட்டே இருக்கணும். கனடாவில் ஏகப்பட்டது இருக்குது மக்களே. உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு பெரிய க்ரூஸில் ஏற்றி காட்டுதுன்னா ஒரு நாள் ஒரு 10 நாள் ட்ரிப்பு போகிறேன் உங்களுக்காக. வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் மிரண்டுருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறேன், இப்படி பல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். இப்போ பாருங்கள், அப்பா மாடலாக இருக்கும் போட்டு. மீன் பிடிக்க இதில் தான் போவோம். அழகாக எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா இருக்கும். ஒரு ரைடு போனோம்னா தெரியுமில்ல. இப்போ பாருங்கள், இப்படி போட்டு என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. ஆனால் ஒவ்வொன்றும் பயங்கரமான விலைங்க. கிட்டத்தட்ட 5 கோடி 6 கோடி ஒவ்வொன்றும். ஆமாம், 1 கோடி இப்போ அது மாதிரி 5 கோடி 6 கோடி பார்த்துட்டிங்களா. இது மட்டும் இல்லை, இது செட்டுக்குள்ளே விட்ருக்காங்க. செட்டுக்குள்ளே விடுறதுனால 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நம்ம ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும். ஓகேவா, மாத வாடகை 1 லட்சம் அல்லது 2 லட்சம் கொடுக்கணும். செட்டு இல்லாமல் வெளியே விட்டோம் அப்படின்னா மாத வாடகை 60,000 ரூபா 70,000 ரூபா. அந்த வெளியே விட்டுருக்கதையும் உங்களுக்கு காட்டணும்ல. அந்த இருக்கு பாருங்க, பாயா உள்ள எம்புட்டு நிற்காம மட்டும் பாருங்க, நீங்களே அசந்து போயிடுவீங்க. உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து இப்படி யாரை எடுத்து போடுவா, நான் போடுறேன் பாருங்க, உங்களுக்கு தான் எல்லாமே. வாங்க என் மக்களே, திருநெல்வேலியில் பிறந்துட்டதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே பிறப்புலையே இந்த ரத்தம் ஸ்ட்ராங்காக தானே இருக்கும். நம்ம தான் பயப்படவே மாட்டோமே. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு உளுந்தஞ்சோறு, என்னையோ உளுந்தஞ்சோறு கருவாட்டு கறி வச்சு நல்லா ஆக்கி போட்டுருவா. உளுந்தங்கஞ்சி, ஆமாம், புட்டை வச்சு தருவா, கொலக்கட்டை வச்சு தருவா. நல்லா சத்தாக சாப்பிட்டோம்ல. இப்போ பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்க. அப்போ சத்து நல்ல சாப்பாடு. அதனால் நம்ம எதுக்கும் அசருதே கிடையாது. போட்டை பார்த்தீங்களா, அப்பா எம்புட்டு போட்டுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். பொய்யா சொல்லுதான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி.